பேசுறோம். பில் கட்டல 2 நாளா கட் பண்ணிடுவோம். சூப்பர் பம்பர் குலுக்கல் 1 ரூபாய் 1 கோடி 1 ரூபாய் 1 கோடி. ஏ சிதம்பர தீர்காலி மாயவர கும்பக்கர ஏ நகர் 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 பட்டு ஏ சிதம்பர தீர்காலி மாயவர கும்பக்கர ஏ நகர் 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 பட்டு 1 ரூபாய் 1 கோடி. மாயவர கும்பக்கர ஏ நகர் 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 பட்டு மகாலட்சுமி தனலட்சுமி ஜெயலட்சுமி சுபலட்சுமி சூப்பர் பம்பர் குலுக்கல். ஆமா இவர் பெரிய மைசூர் சந்தன சோப்பு தேய்ச்சிக்கிட்டாலும் அப்படியே மின்னி சொல்லுன்னு ஆயிட போறேன். 1 கோடி எடுத்துக்கிறது. நமக்கு உழைச்ச காசு ஓட்டினா போதுமா? எவனாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுவான். அவங்க கிட்ட கொடு. பாய் இங்க ஒரு கல்யாண கோஷ்டி இருக்குது. எங்க பாய்? நான் ஏன் பொழப்ப பாப்பனா உன் பொழப்ப பாப்பனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு கல்யாண கோஷ்டி தானே? அவங்க எல்லாம் போய் வெங்கடேஸ்வரா பஸ்ல உட்கார்ந்துட்டாங்க. போய் கக்க சோத்துல முட்டிட்டாள். ஏமா இது எனக்கு சொல்ல தெரியாதா? 10 பைசாக்கு உசுர விட்டாலும் விடுவான தவிர அவன் கமிஷன் விட மாட்டான். ஏற்கனவே அவன் பஸ்ஸுக்கும் இவன் பஸ்ஸுக்கும் தகராறு. இனி என்ன நடக்கும்? மகாலட்சுமி தனலட்சுமி ஜெயலட்சுமி சுபலட்சுமி. அண்ணே வண்டியை நிறுத்து. ஏங்க உங்களை எல்லாம் அங்க நிக்க சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா இது? கணேசா வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் இதுக்கு மேலையும் சொல்ல? காத்தல்ல டீ காபி வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருந்த கிராக்கிய நீ தள்ளிட்டு வந்துட்டா விட்டுருவாமா நாங்க? என்ன சொல்றான் அவன்? ஏய் உன் வேலை தானே இது. நான் ஒன்னும் ஏத்தல, பஸ்ல ஏத்தனவங்களை இறக்குனேன் அப்புறம். ஏய் நான் பண்ணுவேன் மாவனே, இன்னும் போட்ட தையிலே ஆறுல தெரிஞ்சுக்கோ. ஏரியாச்சுல என்னப்பா இவன் எப்பவுமே இப்படிதான். உனக்கு கமிஷன் தானே வேணும், நான் தர்றேன் இறங்கு. ஏய் நீ யார எனக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கு? அதுக்கு எங்க முதலாளி இருக்கார, எங்களுக்கு பஸ் இருக்கு, அதுல உழைச்சி நாங்க எடுத்துப்போம். நீ இறங்குப்பா தம்பி, இறங்குப்பா. உட்காந்தாச்சுல விடுப்பா. எனக்கு தான் போன மாசம் இதே பஸ் ஒரு புளியா மரத்துல மோதி பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாண கோஷ்டி அவுட்டு. பொண்ணு மாப்பிள்ளை கூட இங்கதான் உட்காந்துட்டு இருந்தது. அன்னைக்குமா நீங்களும் அதே புளியா மரம் தான் நினைக்கிறேன். உலகே மாயம். யாரையும் காணுமே. ஏ சிதம்பர சீர்காழி மாயவர கும்பக்கார நாகூர் நாகூர் நாக 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 நாகப்பட்டினம். சிதம்பர சீர்காழி மாயவர நல்லா கட்டுப்பா. சரிங்க அண்ணா, நாகப்பட்டினம் தான் சொன்னீங்க? ஆமா. ஐயோ உங்களுக்காக தானே நம்ம பத்மாவதியை காத்துட்டு இருக்கு. போடுப்பா போடுப்பா, சீக்கிரம் அள்ளி போடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம் வந்து சேருங்க. சீக்கிரம் கட்டு. டேய் யாரா பஸ் ஸ்டாண்ட்ல உரிமை அடிக்கிறதே? நான் தான் குருமா உறிஞ்சிட்டு இருக்கேன். நீ குருமா உறிஞ்ச சவுண்டா இருக்கா? பாத்து உறிஞ்சுப்பா. யா நீ உறிஞ்ச ஸ்பீட்ல ஷூ லேஸே அவுறியா? நீ 1000 சொல்லு குருமா குருமாதான். சாப்பிடுறியாக்கும்? இவ்வளவு சுத்தமா சாப்பிட்டு இருக்கணும் பாரு. இதை விட்டப்பா இது ஆடு மாடு எல்லாம் சாப்பிடணும்ல. அடடே சமைச்ச ஆட்டை இதுல வச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் இதே இலைய தூக்கி ஆட்டுக்கே போட்டுருவீங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. ஒரு மனுஷனை நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா நீ? ஓட்டும் போது தூங்கிறாதீங்கடா. டேய் தூங்கும் போது தான்டா ஓட்டுவேன். பயணங்கள் முடிவதில்லை. சிதம்பர சீர்காழி மாயவர கும்பக்கார நாகூர். ஐயோ நான் அவசரமா போனேன். வண்டி சீக்கிரம் போயிட்டு வந்தா. நாகூர் நாகூர் நாக 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 நாக. ஐயோ நான் அவசரமா போனீங்க. அண்ணா உங்க ஆளு என்ன? அப்படியா? நல்லது கணேசா வா. முதல்ல புட்டிய புடிய உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏ சிதம்பர சீர்காழி மாயவர. அண்ணே நீங்க இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் தான். வியாபாரம் என்ன? சில்லறை வியாபாரமா இல்ல மொத்த வியாபாரமா? சில்லறை வியாபாரம் தான். சில்லறைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேரும்? அது அவங்க அவசரத்தை பொறுத்தது. அவங்க அவசரத்தை பொறுத்ததா? ஆமா உங்க கடை எங்க இருக்கு? இதோ போட படிங்க. நவீன கட்டண கழிப்பிடம் ஒப்பந்ததாரர் பாண்டு. ஜெயன்சில விட்ட பாண்டு. டிக்கெட் டிக்கெட் போன பொங்கல் குளிச்சிருப்பான் போல இருக்கு. குடல புடுங்குதுரா சாமி. டிக்கெட் டிக்கெட் யாராவது எடுக்கலாம் எடுத்துருங்க. அம்மா எடுத்துக்கலாம் நீங்க? டிக்கெட் டிக்கெட் சார் நீங்க எந்த ஊர்? அந்த மாதிரி ஊரே கிடையாதுயா. காலம் வச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ காலா இது கரும்பு கட்டு நினைச்சேன். டிக்கெட் டிக்கெட் வள்ளி டிக்கெட் சார் நீங்க எடுத்தாச்சா? பின்னாடி ஒய்ஃப் எடுக்கிறாங்க. ஒய்ஃப் பின்னாடி வாந்தி தான் எடுக்குது. குழந்தை பெத்துக்கிற வயசாயாது. டிக்கெட். ஏ சிதம்பர சீர்காழி மாயவர கும்பக்கார நாகூர் நாகூர் நாக 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 நாகப்பட்டினம். கூவுனது போதும்பா. வண்டிக்கு ஆள் சேர்க்க சொன்னா மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிற. வண்டிக்கு உள்ளே ரொப்பிட்ட மேலே ரொப்பிட்ட. ஒரு நாளாவது உட்கார்ந்து டிக்கெட் குடுக்கலாம்னா விட மாட்ட போல இருக்க. ஒட்டி வண்டி ஒட்டி. அண்ணா 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 விசில் குடுக்காதீங்கண்ணே. அதெல்லாம் குடுக்க மாட்டேன். ஏன் விசில் பாயுது? அண்ணா அண்ணா இருங்கண்ணே, ஒரு பாட்டி வருதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் விசில் குடுக்கணும். வரண்ணா இருங்கண்ணே. பாட்டிக்கெல்லாம் விசில் கொடுக்கணுமா? ஏயோ எங்கயா போற? பொண்ணு பார்க்க போறேன். ஒத்த கை இல்லைன்னா பொண்ணு ஒத்துக்குமா? என்னடா ஆங்குற? கைகளை உள்ள வைங்கடா. எடுத்தாப்புல வரேன் எடுத்துட போறான். ஏய் என்னடா அந்த அம்மாவை டச் பண்ற? அது எங்க அக்கா. அக்காவா? நான் அக்கான்னு நினைச்சேன்.
விழுந்துற போதுப்பா. எவன் ஒருத்தன் வாங்கல வாங்கிரு செக்கிங் வந்தா மாட்ட போற நீ சீக்கிரம் ஆகட்டும் வரட்டும் கொஞ்சம் இறக்குங்கண்ணா கூட இறக்குங்க அடடடடட, இந்த பாட்டி தானா அது ஆமாண்ணா பாட்டியா இது போய் சேரும் முன்னாடி பாடி ஆயிரும் போல இருக்கு அண்ணா, நல்ல வார்த்தையே பேசுகிறேன் முருகன் துணை பாட்டி பத்ரம் அண்ணா கொண்டு போய் சேர்த்துருவாரு சிதம்பரம் சீர்காழி மாயவரக்கும் ஏற்பாட்டி ஏன் பாட்டி உனக்கு டிக்கெட் கொடுத்துருவோமா கொடுங்கய்யா, அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பாத டிரைவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லு கொடுத்துருவான் கட்டாயம் அண்ணா காளியங்குடி ஹோட்டலுக்கு இலை கட்டு வருது கொஞ்சம் பொறுங்க சாதாரண கிளாஸ் பவர் கிளாஸ் ஆக்குறான் பாரு. போ ஏறு டபுள் விசில் போலாம் ஐயோ வந்துடுறேன் சும்மா விசில் எடுக்காதப்பா. இலக்கட்டு வருதா கணேஷ் சொல்லிட்டா பஸ் எடுக்க மாட்டான். சிதம்பரம் சீர்காழி மாயவரக்கும் பக்கண நாகூர் நாகூர் நாகப்பட்டு சிதம்பரம் சீர்காழி மாயவரக்கும் பக்கண நாகப்பட்டு ஏப்பா நேரமாகுதல்ல இன்னும் எவ்வளவுதான் லோடு ஏத்துவ போய் சேர வேண்டாம். ஏய் நீ எப்பட புதுசா ஸ்டேரிங்ல வந்து போட்டு போனா அந்த வண்டி ஓட்ட வேண்டாம். அண்ணா என்ன எங்க நிக்கிறீங்க உள்ள நிக்கிற கடை நம்ம தொங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் போங்க சிதம்பரம் சீர்காழி மாயவரக்கும் அண்ணா உள்ள போங்க இன்னும் நிறைய இடம் இருக்கு மாயவரக்கும் பக்கண நாகூர் அண்ணனுக்கு ஒரு டிக்கெட் போடு அண்ணா எந்த ஊர்னா மாயவரத்துக்கு ஒரு டிக்கெட் போடுங்க மாயவரக்கும் பக்கண நாகூர் எல்லாரும் அவன் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க வண்டி கிளம்ப போகுது ஷார்ப்பா இருக்காங்க பயனா இடிச்சுக்க போறடா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கடை முடுறீங்க ஆமா எப்ப பார் கடை மூடுற நேரமா வா. அப்புறம் என்ன பாய் கடை மூடுறன்னு கேளு. வேலை பாய் பசிக்குதே ஒண்ணும் இல்லையேடா. நாம ஸ்பெஷல் ஐட்டம் இதோ எது காஞ்சி போனது தீஞ்சி போனது ஊசி போ. டேய் சால்னா கூட ஒட்டி இல்லடா. இருக்குது அது போதும் பாய் எனக்கு நீங்க போங்க பாய் போங்க ஏண்டா கணேசா இப்படி எத்தனை நாள் தான் காஞ்ச பரோட்டா கறி இல்லாத சால்னா சாப்பிட போறேன்? வயிறு வெடிக்கிற மாதிரி கத்தி கத்தி சம்பாரிச்சு என்ன பண்ற? இதோ பார் எனக்கு தெரிஞ்சு பீடி இல்ல குடி இல்ல. சரி அத விடு. ஆத்தா அப்ப குழந்தை குட்டியான்னா அதுவும் இல்ல. இப்படி சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறியோ? நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். நீயும் எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. பாய்னா ஏய், போன வருஷம் திரும்பி வந்துச்சு ஆ. என்னடா இது? ஓசில சாப்பிட்டா ஒட்டாது பாய் ஓஹோ இனிமேதான் இந்த உடம்புக்கு ஒட்ட போதாக்கும். காஞ்சி போன பரோட்டாவுக்கு இந்த ஏப்பமா? என்னப்பா என்ன இந்த பக்கம் எத்தனை நாளைக்கு தான் அந்த 4,800 பரோட்டாவை சாப்பிட்டு கிடப்பேன். என்னங்கடா ஆமா இப்பதான் முதலாளிய பார்த்து பேசிட்டு வரேன். மொத்த லாபத்திலே ஒரு பங்கு தரேன்னு சொல்றாரு. சொன்னாரா? சொன்னாரு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு. இப்படி ஒரு பெரிய ஹோட்டலே கட்டிடலாம். கட்டிடலாம்டா? கட்டிடலாம் பல பேசுறியா நீ ஐசாங்க கணேசா போடா. முன்கோபிடாவா முன்கோபி. பாய் செருப்பிஞ்சிர போடா டேய் ஆமா டேய் கணேசா அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? வெங்கடேஸ்வரா முதலாளி லாபத்துல பங்கு தரேன்னு சொல்றான். பேசாம ஒத்துக்கடா. உழைக்கிற வழியை பாருடா. என்ன பாய் என்ன இப்படி பேசுறீங்க நீங்களும்? என் முதலாளி விட்டா எனக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க. அவருக்கு போய் இல்ல நான் யாரு? அப்புறம் விசுவாசத்தை விட்டு வாழ முடியுமா பாய்? என்ன அதான் அத்தமான கூப்பிட்டீங்களாண்ணே? அது ஒண்ணு இல்ல. நாளை காலையில 3:30 மணிக்கு எழுப்பிடுறியா? ஒரு பக்கெட் சுடு தண்ணியோட ஹெல்ப். என்ன சரோ என்ன? ராத்திரி கணேசன் கூட ஒரே மஜாவாமே. ஆமா காலையில வாந்தி எடுத்தேன், மத்தியானம் வளகாப்பு, ராத்திரி பிரசவம். வாய காது குத்தி பேர் வைக்கிறதுக்கு. சரி வந்துட்டான் வயிற்றுச்சல கொட்டிக்கிறதுக்கு. யோ பாயா. ஏண்டியம்மா உனக்காக அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எத்தனை வய அலையிறேன். அவனுங்கெல்லாம் விட்டுப்புட்டு நீ உருவிக்கிட்டு ஓடுற வயலை பார்த்து ஏண்டி இப்படி உருகுற? அண்ணா 30 முட்டை, ஆ. 20 பிரியாணி, அடடா. 15 வீச்சு பரோட்டா. இந்தாங்க, ஆ. கமிஷன் வெட்டுங்க. ஆ, 36 முட்டைண்ணே. 6 முட்டை கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டேன். அதுக்கும் சேர்த்து கமிஷன் கேக்குறேன். நீங்க அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கணும். கமிஷனை கொடுங்க கொடுங்க. காசு காசு காசு. இந்தா புடி உன் கமிஷனை. எனக்கு வேணாம். காசு காசு காசு. டேய், என்னடா இது? சிதம்பரம் சீர்காழி மாயவர கும்பகோணம் நாகூர் நாகூர் நாக 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 அண்ணா வேலையை பாருங்கண்ணா. நாகப்பட்டினம் சிதம்பரம் சீர்காழி போடி மாயவர ஆமா இவர் பெரிய கர்மமே கண்ணாயினார். நான் ஒருத்தி பளிங்கு செல்ல மாதிரி இங்க நிக்கிறேன். பாக்காமலே பெபரபேன்னு போறத பாரு. சரி நீ நல்லது நடக்கும். மிச்சம் 20 பைசா அண்ணா. அட கூட விட மாட்டியா நீ? ஆமா இது 10 பைசா. இன்னொரு 10 10 10 10. குட்டி போட்ட வயலி மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான்.
இப்படி ஓடி ஓடி எந்த புண்ணியம் அதுக்காக சம்பாதிக்கிறானோ? அது ஏன் நானா இருக்க கூடாது? கனவு, இந்த கனவே நினைவானா? கிட்ட போச்சு. அம்மா, ஐயப்பா மன்னிச்சிடுங்கம்மா. நான் தெரியாம அந்த பொண்ணுதான் எனக்கு. கனவுல கரெக்டா விழுந்தான், நிஜத்துல தப்பிச்சிட்டானு. மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தெரியாம தான். பரவாயில்ல, மன்னிச்சிடுங்கம்மா. தெரியாம அம்மா. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. இங்க ஏன் இடுப்ப உடைச்சிட்டு அங்க அவளுக்கு தூசி தட்டுறானே. ஐயோ 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 ஐயோ. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. சிதம்பரம் சீர்காழி மன்னிச்சிடுங்கம்மா. கும்பகோணம் நாகூர் நாகூர். வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்சு போச்சு. யோ, என்ன இது சலூன் எஃபெக்ட்? எந்த ஊருக்கு போறீங்க? மண்டகாம்பட்டிக்கு ஒரு 3 டிக்கெட் கொடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? முண்டகாம்பட்டில இருந்து வரோம். லக்கேஜ் இருக்கா? இருக்கு. எங்க காட்டுங்க. என்னடா இது கத்திய தூக்கி காட்டுறீங்க? ஆமா, நீங்க எதுக்கு மண்டகப்பட்டிக்கு போறீங்க? விவசாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பொழுது போகல, மண்டகாம்பட்டி போய் ஜாதி கலவரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, அட பாவிகளா, ஏண்டா ஜாதி கலவரம் பண்றதுக்கு ஊட்டி கொடைக்கானல் டூர் போற மாதிரி கிளம்புறீங்க? வர வர ஜாதி கலவரம் சடங்கு மாதிரி ஆயி போச்சடா உங்களுக்கு. அட சை, வெளியே போங்கடா. சுத்தி இருக்கிற 8 பட்டியில எங்களை பத்தி கேட்டுப்பார், நல்லா தெரியும். 18 பட்டிக்கு மோஃபசல் பஸ் விடுறவங்கடா நாங்க. எங்களையும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிக்கெட் 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 கொடுத்து சிஸ்டர், டிக்கெட் சிஸ்டர், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். முதலாளி அதான் நிறைய ஜெயிச்சாச்சா, தலைவலின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். முதலாளி வெங்கடேஸ்வர பஸ் ஓனர் வராரு. அந்த சிகரெட் முதலாளி நமக்கு பழக்கம் இல்லையே. அழகிட்டா போச்சு. ஓசையில குடிச்சாலும் கொஞ்சம் ஒஸ்தியாவே குடி. நீங்க வாங்க முதலாளி. டேய் புட்ரா, புட்டா காலி அடி ஒரு தாத்தா. ஐயா வாங்க வாங்க. நீங்க வாங்க முதலாளி. டேய் புட்ரான்றல்ல, அவரோட கணக்குறா, நீங்க வாங்க. முறப்பு. மகாலட்சுமி, தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி, சூப்பர் பம்பர். டேய் கீழ இருங்க, இதெல்லாம் விக்க கூடாதீங்க. ஏன் கணேசா? அப்ப நான் கூட தான் பஸ்ஸுக்குள்ள டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கீழ இருக்க சொல்லியா? நீங்க வேற என்ன? வேறதான். இது நிக்கிற இடத்துல 4 மனுஷங்க நின்றா நமக்கு கமிஷன் கிடைக்கும்ல. ஓ, உன் பிரச்சனை அதுவா? கவலைப்படாத சரோஜா, இந்தா கும்பகோணத்துக்கு உனக்கு ஒரு டிக்கெட் வச்சுக்க. எங்க வேணாலும் ஏறிக்க, எங்க வேணாலும் இறங்கிக்க. இப்ப இவன் என் பேசஞ்சர். என்ன பண்ணுவ நீ? சும்மா இருங்க. அட பாவி, பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கைய வச்சிட்டியா? ஐயா, ஏய், ஏன் கைய வச்ச? நான் எங்க தான் வச்சேன்? இப்ப இடுப்ப தொட்டியே. நான் தொடலையே. தொடலையா? அப்ப தொட்டு தான் பாரு. இங்க தொடு, இங்க தொடு, இங்க தொடு, இங்க தொடு. கணேசா கணேசா, பெண் பாவம் பொல்லாதியா. ஹாய் பேபி. அங்க என்னடா சத்தம்? டயர் பஞ்சர். ஆமா, இனி வண்டி கிளம்புன மாதிரி. இது வாயா பாக்கியலட்சுமி வெட்கிறேன்றா. எதப்பா? கண்ணுல தண்ணீனே. சரோஜா இல்ல? சரோ. ஆமாண்ணா. அவ என் மேல இருக்கிற அந்த உரிமையில எதை அடி அடிச்சுட்டு போறது எது? எந்த அடிக்கிற கைதார் அடைக்கும், அன்னைக்கிற கைதான் அடிக்கும். மகாலட்சுமி, தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி. ஜோதிலட்சுமி இருக்கா? இந்த லொள்ளு தானே வேணாம்னு சொல்றது. அதுக்கு இல்ல, எங்கெங்க போய் குரல் கொடுக்குற, நம்ம பஸ் பக்கம் வரவே மாட்டேங்கிறிய நீ. பஸ்ஸுக்குள்ள சுத்துறது உன் வேலை, பஸ்ஸுக்கு வெளியில சுத்துறது என் வேலை.
உன்னை சுத்துறதும் என் வேலை தான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நீ. போயா அரை டிக்கெட். இந்த பார் சரோஜா, நான் பாக்குறதுக்கு அரை டிக்கெட் மாதிரி இருப்பேன், ஆனா என் வேலையெல்லாம் தர டிக்கெட் ரேஞ்சுக்கு போகும். வித்தியை பார்த்தா தானே விவரம் தெரியுமா? சரோஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். உங்க அப்பா பேரு சப்பானியா? ஏன் இல்ல சா ரோஜான்னு வச்சிருக்காரு, சாங்கிறது இனிஷியலா? எனக்கு ஒரு டவுட். கேளு, கிளியர் பண்றேன். உங்க அப்பா என்ன உனக்கு கவர்மெண்ட்க்கு அப்பத்து போட்டாரு? ஏன் இப்படி கேக்குற? அரசுன்னு பேர் வச்சிருக்காரு. அடிச்சிட்டாலே. என்ன சரோஜா? என்ன ஓட்டி எழச்சிட்ட? ஐயோ, பென்ஸ் லைலாண்ட் மோதுற ஒரு எஃபெக்ட். நேர கொடுமடா இதெல்லாம். என்ன இல்ல கம்ப்ளீட் பர்சனாலிட்டியோட ஒருத்தன் நிக்கிறான், அவனை விட்டு புட்டு காஞ்ச மிளகாய்க்கு காக்கி சட்டை போட்ட மாதிரி சில பேர் இருக்கிறான், அவனோட தாவாங்கிட்ட தடவிட்டு போறா. யாரடா நக்கல் விடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓட்டி. ஏய், கிழிஞ்சு போயிரு வேட்டி. பேண்ட் போடுறேன் நானு. என்னடா என்ன விசில் கொடுத்தா வண்டி எடுக்க வேண்டியதுதான். நான் driver. அதோட நிறுத்தி. பேசாத நீ. அண்ணே சண்டை போடாதீங்கண்ணே. ஏய், நீ யாரா குறுக்க? என்ன தெரியலையா அண்ணே? எப்பா எப்பா அம்மா, கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கவன் வந்துட்டானே. இவனை தெரியுமா உனக்கு? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? ஏப்பா, இந்த பஸ் எங்க போய் நிக்கும்? பிரேக் பிடிச்சா ஸ்டாப்ல நிக்கும், இல்லாட்டி புளியா மரத்துல மோதி நிக்கும். வந்துட்டாளுங்க கேள்வி கேக்குறது. டிக்கெட் வாங்கிருக்க, டிக்கெட் வாங்கிருக்கமா? வாங்க. தோடா என்ன கிண்டலா? அவனே இந்த ஜாட மாடியா பேசின அவ்வளவுதான் போறம்போக்கு. படிச்ச ராயல் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? பாருங்கம்மா, கணேசன் ஒரு நாள் வரல. பஸ்ஸுக்குள்ள பாருங்க, வெள்ளிக்கிழமை கசாப் கடை மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. நானும் நாயனா கிட்ட வேற வண்டி வாங்க கேக்குறாரா? பாருங்க, கீரை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க இந்த பஸ்ல. நீங்க உள்ளுக்குள்ள போங்கம்மா, உள்ளுக்குள்ள போங்க. ஏய் நில்றா, எங்கடா போற? பிச்சை எடுக்க போறேன். சாமி பேர் சொல்லி பிச்சை எடுக்கலாமா நீ? நீ பைய வச்சிருக்க, நான் சொம்ப வச்சிருக்கிறேன். உன்னை எல்லாம் பேச விட்டு அதிகமா. துண்டு சிதம்பரம், சீர்காழி, மாயவரம். டிக்கெட் வாங்க, வாங்கிருங்க. டிக்கெட் கேட்டு வாங்க. பாப்பா நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். 10 பேர் இருக்கா, ஆனா 2 டிக்கெட் குறையுது. ஃப்ராடு பசங்க. டிக்கெட். பாய், என்ன பாய் இது மப்டில ஊர்க்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எங்க கணேசனை காணோம்? வண்டி ஈயாடும் போதே தெரியல, கணேசனை காணோம். எங்க போயிருக்கான்னு எனக்கும் தெரியல. விஷயமே தெரியாதா உனக்கு? என்ன? நேத்து ராத்திரி தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு இருந்து செருப்பு அடிச்சுக்கிட்டான். உன்னையா? அட என்ன இல்லப்பா, அவனையே. யார்கிட்ட கதை விடுற? அவன் தான் செருப்பே போட மாட்டானே. அட போய, ஏன் செருப்பாங்கிற? உன் செருப்பு எடுத்து தன்னை அடிச்சுக்கிட்டானா? எதனால இருக்கும்? ஆமா, இந்த துண்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கான். கொடுங்க. என்ன இது புசு புசுன்னு இருக்கு, பூவா போட்டிருக்கு? பாய், இது துண்டே இல்ல பாய். என்ன இது பணக்கார பொண்ணுங்க யூஸ் பண்ற டர்க்கி டவல். ஆமா, இது இந்த பிளாட்ஃபார்ம் கையில எப்படி கிடைச்சது? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியலையே. எப்படி புரியும்? நீர் எட்ஜில இருக்கீர். இதெல்லாம் வயசு பசங்க மேட்டர். என்ன நடந்திருக்கும்னா, ஏதோ ஒரு சூப்பர் பார்ட்டி இந்த டவலை அவனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கும். இவனும் அது நினைப்பாவே இருந்திருப்பான். அப்படியே குப்புற படுத்து அது நினைப்பெல்லாம் அப்புறப்படுத்தலாம் நினைக்கும் போது நெசமாவே கனவு வந்திருக்கும். அந்த கனவுல எது எக்குத்த பாய், ஏடா கூடமாயி, கசமுசவாயி, அப்படியே ஒரு ரொமான்ஸ் வர்ற நேரத்துல எரும மாடு குரல் கொடுத்த மாதிரி உங்க குரட்ட சத்தம் அவன் எழுப்பியிருக்கும். அப்படியே கடுப்பாய் வந்திருப்பான். செருப்ப கையில எடுத்துட்டான். இருந்தாலும் வயசுல பெரியவர் உமா அடிக்க கூடாது இல்லையா? அதனால தன்னை தானே அடிச்சுக்கிட்டா இதான் நடந்துச்சுப்பா. போடா புண்ணாக்கு. அந்த மாதிரி கனவு கண்டு இருந்தா அது தப்புன்னு தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பான். அவ ரொம்ப நல்லவன்டா. நல்லவன் அவன். ஆமா, அவனை கவுன்சிலருக்கு நிப்பாட்டி நீ மட்டும் ஓட்டு போடு. கவுன்சிலருக்கு என்னடா, எம்பிக்கே நிக்க வைப்பேன். கனவுல கூட உன்னை தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தரை நீ காதலிக்கிறதுல தப்பே இல்ல. என்ன யோசிக்கிற? அந்தஸ்து பாக்குறியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. கணேஷ் மேல எனக்கு மரியாதை அதிகமா இருக்கு. இப்போ அந்த மரியாதை காதலா மாறிடுச்சு. நீ சொல்லாட்டியும் உன் முகம் காட்டுதே. உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதா நல்லது. சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம். முதல்ல பஸ்ஸுக்குள்ள சுண்டல் விக்கிறது நிறுத்த சொல்லணும். உள்ள நிக்க முடியலையே. இந்தியன் கேஸ் ஃபேக்டரி இங்கதான் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஐயா மாயவரம் போனா வண்டி எடு. நீ சொன்ன உடனே எடுக்கிறதுக்கு ஆட்டோவா, டாக்ஸியா, பஸ்ஸியா? விசில் கொடுத்தா எடுப்பாங்க தெரியுமா? உள்ள போய் உட்கார சொல்லுப்பா. ஐயா யாரும் தெரியல. இவ்வளவு பக்கத்துல நிக்குது பாடி, கண்ணு தெரியாமல இருக்கும். உள்ளதுக்கு போடியா. இவர் தான் 18 பட்டிக்கு நாட்டாம எல்லா வழக்கையும் இவர் தான் திருப்பி சொல்லிருக்காரு. ஓ, இவர் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாரா? இவர் என்ன சட்டம் படிச்சிருக்காரா? இல்ல ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரா? இல்ல பெஞ்ச் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரா? இல்ல கருப்பங்கிய போட்டுக்கிட்டு 4 கேஸ் அட்டெண்ட் பண்ணாரா? எதுவுமே கிடையாது.
ஏதோ தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் கோஆப்டெக்ஸ் கண்காட்சி வச்சா அதுல 20% தள்ளுபடியில ஒரு துண்டை வாங்கி மேல போட்டுக்கிட்டா இவர் நாட்டாமையா? நாட்டாமைனா டயர் செருப்பை போட்டு வில்லு வண்டியில போக சொல்லுகியா? நாட்டாமையாவது காட்டாமையாவது. இந்த ஆமையெல்லாம் உள்ள விட்டாக்க ஆமை பூத்த வண்டின்னு சொல்லுவாங்க என் வண்டிய. ஏய் இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் ஊன் சொன்னாருன்னா 8 பட்டியில இருந்து தீபந்தத்தோட ஆளுங்க வராங்க தெரியுமா? ஏன் அங்கெல்லாம் கரண்ட் கிடையாதா? ஏய் எங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னா 18 பட்டியல் நல்லது தெரியுமா உனக்கு? அப்படியா? குடுக்க சொல்லியா? குடுக்க சொல்லியா குரல? குடுக்க சொல்லியா குரல? ஐயா குயா குரல. தம்பி பிரச்சனை பண்ணாதப்பா, நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரணும். ஆள விடுங்க. ஆமா, போடி, எப்பா போ, போ. எம்மாடியே. ஏய் ஏய் லக்கேஷ் நெல்லு. இந்த குரலை கேட்டுத்தான் 18 பட்டியும் நடுநடுங்குச்சா? எனக்கு என்னமோ அதுல பாதி மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு இல்ல, போன மாசம் ஐயாவுக்கு அடி வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி உருண்டியா ஒரு கட்டி எடுத்தானுங்க. அதுல இருந்து குரல் இப்படி ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமாடா? உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா? கண்ணே என் கூட துணைக்கு வரியா? நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துடுச்சு. தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அவரே உங்களை தேடி வந்திருக்காரு. இப்ப அவர் திருந்திட்டாருமா. அவர் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. நான் தயார் இல்ல. இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நான் தயார் இல்ல. உன்னை தேடி வர வாழ்க்கைய சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு இவரோட குடும்பம் நடத்துறேன். ஆனா எல்லாத்தையும் இழந்து கை குழந்தையோட நிக்கிறாங்களே, இவங்க இழந்ததெல்லாம் திரும்பி வந்துருமா? இல்ல அங்க செவுத்துல போட்டோவா தொங்குறாரு இவங்க புருஷன், அவர் உயிரோட திரும்பி வந்துருவாரா? நீங்க எனக்கு கிணத்துல குதிக்க சொல்லுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் கண்ணை மூடிக்கிட்டா இல்ல கண்ணை திறந்துட்டாலும் உங்களை கேட்டு நான் குதிக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. கணேஷ், இந்த பொண்ணோட மனநிலை சரியாயிருச்சுங்கிறக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க வரல. காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கிறேன். நீ என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குமா. நீ எடுத்த முடிவு எனக்கு தான் அதை சொல்றதுக்கு உரிமை இல்லையே. உனக்கு ஞாபகம் இருக்க இல்லை தெரியல, நீ எப்போ என்ன பார்த்தாலும் என் சட்டையை பிடிச்சிட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட கெடுத்துட்டு வேன்னு சொல்லுவ. இப்ப நல்லா பேசுறமா. நீ நல்லா இருக்கணும். வராங்க. துளசி, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு இன்னும் பூர்ணமா குணமாகலன்னு நினைக்கிறேன். அண்ணே, சுய புத்தி உள்ள எந்த பொண்ணும் தன்னை தேடி வர வாழ்க்கைய இப்படி ஒதுக்க மாட்டா. என்ன நீ சொல்றீங்க? அந்த ஆளுக்கு போய் கழுத்தை நீட்டு சொல்றீங்களா? உங்களோட பூவையும் பொட்டையும் பறிச்ச அண்ணனோட உயிரையும் கொடுத்த ஆணுக்கா? நிறுத்தடி. என்ன பெரிய பொல்லாத அண்ணன்? உங்க அண்ணன் ஒரு கோழை. கருப்படியா அந்த எண்ணையும் கூட பிறந்த தங்கச்சியும் ஆனா அதைய விட்டுட்டு ஊர் என்ன பேச உலக என்ன பேச பயந்து போய் செத்து போன ஒரு கோழை. என்ன பொறுத்த வரைக்கும் தாலி கட்டாம இன்னொருத்தையும் கெடுத்தான் உங்க அண்ணன். தாலி கட்டி கெடுத்துட்டாரு, அவ்வளவுதான். என்னமோ பெரிய பொல்லாத அண்ணன். உங்க அண்ணன் செய்யாதது ஒரு அண்ணியை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா போய் தட்டி கழிக்கிறீங்க. கணேசன் செஞ்ச உதவிக்காக நான் கிணத்துல கூட குதிப்பேன்னு சொன்னீங்க. அந்த கணேசன் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு.
என்னமா இழந்துட்டேன்னு சொன்னியே, நான் என்னடி இழந்தேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை இழந்தவ எதெல்லாம் இழக்கணுமோ அதெல்லாம் மட்டும் தான் நான் இழந்தேன். ஆனா நீ தொட்டுட்டு விட்டுட்டு போற ஆம்பளைங்க அதிகமா இருக்கிற இந்த உலகத்துல தொட்டதுக்காக உன்னை விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறானே ஒருத்தர். அதுதான் துளசி பெரிய விஷயம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.